ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு செடி இருந்தாலே போதும், வீட்டிலேயே நல்ல வாசனை வரும். மாடி முழுவதும் நல்ல வாசனை பரவி இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்துக்கும் பெரிய பயன் தரும் இந்த செடி. அது என்ன செடி தெரியுமா? லெமன் கிராஸ். பலர் இந்த லெமன் கிராஸ் செடியை வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் சில நாட்கள்லேயே அது காஞ்சு போயிடுது. ஏன் தெரியுமா? சரியான மண் கலவை, தண்ணீர் அளவு, சூரிய ஒளி பற்றி தெரியாததால் தான். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லெமன் கிராஸ் செடியை மாடி தோட்டத்தில் எப்படி சரியாக வளர்க்கலாங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன். நாற்றை எப்படி பிரிக்க வேண்டும், எந்த மண் கலவை பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சூரிய ஒளி தேவை, எவ்வளவு தண்ணீர் ஊற்றணும், எப்போ அறுவடை செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதோட இந்த லெமன் கிராஸ் செடியில் இருக்கும் அற்புதமான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்திலேயே லெமன் கிராஸ் செடியை எளிதாக வளர்க்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் கிராஸ் ஒரு வாசனை மிக்க மூலிகை செடி. இது டீ போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு பல மருத்துவ பயன்களும் இதில் இருக்குது. இப்போது லெமன் கிராஸ் செடியை மாடி தோட்டத்தில் எப்படி வளர்ப்பது என்று முழுமையாக பார்க்க போகிறோம். நாற்று எப்படி பிரித்து வைக்கிறது அப்படிங்கிறது. லெமன் கிராஸ் பொதுவாக விதையால் வளர்ப்பதில்லை. பெரும்பாலும் நாற்றை பிரித்து தான் வளர்க்கிறார்கள். ஒரு வளர்ந்த லெமன் கிராஸ் செடியை எடுத்துக்கோங்க. அதன் அடிப்பகுதியில் பல குச்சிகள் இருக்கும். நான் அப்படியே தனித்தனியாக பிரித்து எடுக்கிறேன். ஏன்னா தேவைப்படும் போது அப்படியே பிரித்து எடுத்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து நட்டிட்டோம்னா தேவைப்படும் போது மட்டும் நம்ம அந்த கிராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் தனியாக பிரித்து எடுத்து வச்சு புதிய செடியை வளர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கூட தனியாக எடுத்து வச்சு வளர்த்திங்கன்னா பெரிய புதர் மாதிரி வந்துடும். நான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன செடியாக தான் வச்சோம். இப்போ நாங்கள் இதை 4 செடியாக பிரித்து வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம மேற்கொண்டு நிறையா நம்மளுக்கு தேவைப்படுறதுனால 4 செடியாக பிரித்து வைக்க போகிறோம். இப்போ மூலிகை செடியான இந்த லெமன் கிராஸ்க்கு மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கிறதுனால இதுக்கு நல்ல மண் கலவை இருந்தால் தான் இந்த லெமன் கிராஸ் நல்லா உங்களுக்கு செழிப்பாக வளரும். அதுக்கு நம்ம தோட்டத்து மண் ஒரு 40% எடுத்துக்கோங்க. 30% கொக்கோபிட் எடுத்துக்கோங்க. 30% கம்போஸ்ட் இல்லைனா மாட்டுச்சாணம், மக்கிய மாட்டுச்சாணம் இல்லைனா மக்கிய ஆட்டு தொழு உரம் எடுத்துக்கோங்க. இந்த கலவையை நல்லா கற்களே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து 12 to 16 இன்ச் ஆழம் இருக்கிற எந்த பாட்டில்னாலும் நீங்கள் அதை வச்சு வளர்க்கலாம். இப்போது நாங்கள் வாட்டர் கேனில் நாங்கள் இதை ட்ரைனேஜ் நல்லா அந்த ட்ரைன் ஆகி போகிறதுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு பெயிண்ட் அடித்து வாட்டர் கேனில் 25 லிட்டர் வாட்டர் கேனில் நாங்கள் அதில் ரீபாட்டிங் பண்ணுறோம். இப்போ இதுக்கு சூரிய ஒளி எவ்வளவு தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் கிராஸ் சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். லெமன் கிராஸ் வளர்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் சூரிய ஒளி கிடைச்சாதான் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும். நிழல் இல்லைன்னா அதிகமான நிழல் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா செடி அதிகமாக நல்லா வளராது. வாசனை ரொம்ப குறையும். இப்போது தண்ணீர் எப்படி ஊற்றணும்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் கிராஸ்க்கு அதிக தண்ணீர் தேவையில்லாத செடி. இது அதிகம் தேவைப்படாது. வெயில் காலத்தில் டெய்லியும் ஒரு டைம் ஊற்றினா கூட போதும். மழை காலத்தில் தேவையான போது இதுக்கு தண்ணீர் ஊற்றினா போதும். மண்ணை கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த லெமன் கிராஸுக்கு தண்ணி ஊற்றணும். மண்ணில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. சரியா? உரம் எவ்வளவு போடணுன்றதை பார்க்கலாம். நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை கம்போஸ்ட் அல்லது வெர்மி கம்போஸ்ட் இதுக்கு போடலாம். ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை ஊற்றினாலே செடி ரொம்ப செழிப்பாக வரும். லெமன் கிராஸ் எப்போ அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் கிராஸ் பொதுவாக 3 முதல் 4 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிடும். அப்போது செடியில் அடிப்பகுதியில் இருக்கும் பெரிய பெரிய குச்சிகளை நம்ம வெட்டி எடுத்து தனியாக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் புதிய கிளைகள் விரைவாக நம்மளுக்கு வளர துவங்கும். கட் பண்ணி எடுக்க தான். இப்போ லெமன் கிராஸோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது ஜீரணத்தை நல்லா மேம்படுத்தும். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். காய்ச்சல் மற்றும் சளியை குறைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த லெமன் கிராஸ் கொடுக்கும். பலர் லெமன் கிராஸ் டீ குடிப்பது வழக்கம். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த லெமன் கிராஸ் டீ குடிக்கிறது நல்லது. எப்படி பயன்படுத்தலாம் இந்த லெமன் கிராஸ் டீ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிறிது லெமன் கிராஸ் இலையை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி 1 கப் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அதில் தேன் கலந்து குடிக்கலாம். நல்ல வாசனையான ஹெல்தியான உங்களுக்கு லெமன் கிராஸ் டீ ரெடி. இதை எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சில விஷயங்களை கவனிக்கணும். அதிக அளவில் தினமும் இதை குடிக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று தான் இந்த லெமன் கிராஸ் டீயை குடிக்கணும். குழந்தைகளுக்கு
மிகவும் குறைந்த அளவில் கொடுக்கணும். எந்த மூலிகை மிதமாக பயன்படுத்துவது தான் ரொம்ப நல்லது. இந்த லெமன் கிராஸ் ஒரு மிகவும் பயனுள்ள மற்றும் பராமரிக்க எளிதான செடி. மாடி தோட்டத்தில் இதை வளர்த்தீங்கன்னா வீட்டிலேயே இயற்கையான மூலிகை டீ மற்றும் ஆரோக்கிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் லெமன் கிராஸ் செடியை வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.